அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை பேரூர் தொண்டாமுத்தூர் நெடுஞ்சாலையில் டிடிபாளையம் அருகே உள்ள சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பணிக்காக சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரவீந்திரன். ரவீந்திரன், என்ன நடந்தது? அந்த இளைஞர் யார்? விவரங்கள். வணக்கம். பேரூர் தொண்டாமுத்தூர் சாலையில் பார்த்தீங்கன்னா டிடிபாளையம் அருகே உள்ள பார்த்தீங்கன்னா மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக பார்த்தீங்கன்னா சாலை நடுவே பார்த்தா ஒரு பள்ளமானது தோண்டப்பட்டு வந்தது. இது குறித்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை பலகையும் தடுப்புகள் வேகத்தடை போன்ற எந்த ஒரு தடுப்புகள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அருகே தேவராயபுரத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய கார்த்திகேயன் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அவரோட 2 சக்கர வாகனத்தில் பார்த்தீங்கன்னா உறுதிபாகங்கள் நிறுவன மண்டல அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு பார்த்தீங்கன்னா நீலாமணி என்ற மனைவியும் 3ஆம் வகுப்பு படிக்கும் கயல் என்ற மகளும் எல்கேஜி படிக்கும் மகன் கவின் என்ற 2 குழந்தைகள் உள்ளனர். இவர் பார்த்தீங்கன்னா அலுவலக பணியாக பெங்களூருக்கு நேற்று சென்று இருந்தார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை அங்கு இருந்து கோவைக்கு ரயில் மூலம் வந்து தனது 2 சக்கர வாகனத்தை எடுத்து தொண்டாமுத்தூர் தேவராயபுரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றபோது பேரூர் அடுத்த டிடிபாளையம் அருகே சாலையில் முன்னெச்சரிக்கை எந்த பலகையும் இல்லாமல் இரும்பு தடுப்புகள் போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடந்து ஒரு மேம்பால பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து தலையில் பார்த்தீங்கன்னா பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலே பரிதாபம் உயிரிழந்தார். இது குறித்து சாலையில் சென்றவர்கள் அளித்த தகவலின் பேரில் பார்த்தீங்கன்னா பேரூர் காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது அவசர கதியாக நெடுஞ்சாலைத்துறையினர் அந்த சாலையில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு சாலையில் பார்த்தீங்கன்னா மணல் நிரப்பி தடுப்புகள் அமைத்து வருகின்றனர். உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முன்பே இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது, உயிரிழப்பும் ஏற்படுத்திருக்காது என நண்பர்கள் மற்றும் உறவினர் வேதனையை தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலைத்துறையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் தடுப்புகள் அமைக்காமல் சாலையின் நடுவே மேம்பாலம் கட்டுவதற்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திலேயே அப்போது மக்களிடையே அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.